ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விதவிதமான 4 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸ்லேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற பெரியவங்க வரைக்குமே இந்த 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸு காலியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா நீட்டாக உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான அரிசியாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து அழுக்கான கலரில் இருக்கும் அந்த ரைஸ் வந்து வாங்காதீங்க. நம்ம வேக வைக்கும் போதே உடஞ்சி போயிடும். அரிசி கடையிலே வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒயிட்டாக இருக்கிற பாஸ்மதி ரைஸ் கிடைக்கும், அங்கே வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அரிசியை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுடுங்க. அடுத்தது ஒரு குக்கரில் வந்து தண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போயே சேர்த்துடலாம். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே, நம்ம ரைஸ் வந்து கலரும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து சூடாகி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ், அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு அரிசியை வந்துட்டு ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாதுங்க. 3/4 அளவுக்கு வேக வச்சுக்கணும். பாதி அளவுக்கு அரிசி வெந்ததுக்கு அப்புறமா அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அரிசி பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரிசியை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அரிசியை வளைச்சிங்க அப்படின்னா அரிசி வந்து வளையாது, டக்குன்னு உடையும். இப்போ இது வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. அரிசியை உடைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடையுது. இப்போ இது வந்து இன்னும் 1/4 அளவுக்கு வேகணும். அதே போல் இந்த அரிசியை வந்துட்டு அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து பீஸாக உடையுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அரிசி கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அரிசியிலேருந்து ஒரு அரிசியை எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அரிசியை உடைக்கும் போதே லைட்டாக அந்த அரிசி வந்து வளையுதில்ல, வளைஞ்சி அதுக்கப்புறமா உடையுது. அதே போல் அரிசியை வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற போல் இருக்கும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போது இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு வேக வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி அகலமாக இருக்கிற ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றிட்டு இந்த ரைஸை வந்துட்டு சூட ஆற விட்டுடலாம். நல்லா வந்து சூட ஆறிடணும். இந்த சாதத்தை கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப வந்து கிளறி விட்டுறாதீங்க, ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். இப்போது இந்த சாதத்தை வந்து எந்த அளவுக்கு உங்களால் நல்லா ஆற வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஆற வச்சுடுங்க. நான் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து இந்த ரைஸை ஆற விட போகிறேன். எந்த அளவுக்கு ரைஸோட சூடு வந்து ஆற விடுறோமோ அந்த அளவுக்கு ரைஸ் வந்து நம்ம கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைஸுமே வந்துட்டு உடையாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். அடுத்து இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையுமே பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது ரோட்டு கடையில் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம்ல அந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்துட்டு வரலாம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எக்ஸாக்டாக ரோட்டு கடையில் வாங்குற போலவே அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற அதே டேஸ்ட் வந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடாதீங்க. லைட்டாக வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். அதே போல் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனாலே போதும். இப்போது இது கூட வந்துட்டு கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ண பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ் 3மே சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. நம்ம எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வேக வச்சிடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். அதே போல் ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்யுங்க. வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ்லேருந்து பாதி அளவுக்கு ரைஸில் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன். மீதி ரைஸ் வந்து நைட்டுக்கு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ரைஸில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ரைஸ் கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கணக்கில் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதனால் 2 டைமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள்,
1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நான் வேக வச்ச சாதத்தில் உப்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேக வச்ச சாதத்தில் உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரைஸ் கூட சாஸ் அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரைஸை வந்து ஜென்டிலாக அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போவுமே வந்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக இதில் சேர்த்துக்கிட்ட சாஸ்லாம் வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வினிகருக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்றதால தான் நான் வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். ஃப்ரைட் ரைஸில் சாஸ்லாம் சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட் மாறிடுமா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. சும்மா ஒரு 5% அளவுக்கு தான் அந்த டேஸ்ட் வந்து மாறுமே தவிர ஃபுல்லாக அதோடைய டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் இந்த ரைஸ் செய்யறதுக்காக நம்ம சேர்த்துக்கிற மசாலா ஐட்டம்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ரைஸை சாஸ் அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், ரோட்டு கடை ஸ்டைலில் அதே போல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரைஸ் கூட வந்துட்டு உடையாமல் எல்லாமே வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தான் செஞ்சேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அதே போல் ரோட்டு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல, நல்லா உதிரியாக ரைஸ் வந்து ஒன்று கூட உடையாமல் நல்லா நீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் கடையில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே செஞ்சு கொடுங்க. வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே போல் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். செகண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது 1 part புதினா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா ரைஸ் செய்கிறதுக்காக 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 வாசி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கணும். 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. புதினா ரைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்றதால 9 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா ரைஸில் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 7லேருந்து 8 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கும் இஞ்சி. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி அப்படின்றதால ஃபஸ்ட்டே வந்து நல்லா கழுவிடணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு நல்லா அழுக்காக இருக்குது அப்படின்னு. தண்ணி நல்லா கிளியராக தெரிகிற வரைக்கும் இந்த அரிசியை கழுவிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கிளியராக தெரிகிற வரைக்கும் க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கு அப்புறமா அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலையை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய், 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு 3லேருந்து 4 பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 7 சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படின்றதால 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ இதில் வந்துட்டு 7 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் சின்ன சைஸில் எடுக்கிறதால 7 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவே மீடியம் சைஸில் எடுத்தேன் அப்படின்னா 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்தேன் அப்படின்னா 1.5 தக்காளி சேர்த்துக்கணும். இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி புதினா ரைஸ் வந்துட்டு குக்கரில் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரைஸ் தனியாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா புதினா சாதம் செய்வோம்ல, அது எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இதில் வந்துட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற போல் இருந்துச்சு, அதனால் என்னுடைய காரத்துக்கு தகுந்த போல் கொஞ்சமாக கார மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம சேர்த்துக்கிட்ட புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூள் இது 2தோடைய பச்சை வாசனையுமே போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த புதினா ரைஸில் காரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற போல் இருக்கும். பட் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் காரம் வந்து சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா மட்டும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த பேஸ்ட் அண்ட் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸை மெஷர் பண்ணுறோம்ல, அதே கிளாஸால் தான் தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துக்கணும். நான் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாதம் வடிக்கிற அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து தண்ணி அளவு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கிற போல் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்டு வெந்து வரும்போது உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போல் இருந்துச்சு. அதில் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்து திரும்ப அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சூடாகி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதை வந்து சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டலாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுறேங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி வந்து உடஞ்சி போயிடும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ குக்கரை மூடிட்டு மேலே விசில் போட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான பதத்தில் வெந்து வரும். நல்லா உதிரியாக இருக்கும். இந்த ரைஸ் குக் ஆகும்போதே வீடே அவ்வளோ மணமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல கம்மன்னு வாசனையாக இருக்கும் இந்த புதினா ரைஸு. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆக விட்டுருங்க. குக்கரில் இருக்க ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. நான் லைட்டாக ரைஸை வந்து எடுத்து காமிக்கிறேன், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த புதினா ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் சூடாக இருக்கும்போது கலரி விடாதீங்க. ரைஸ் வந்து உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோடைய சூடு வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கலந்து விட்டீங்க அப்படின்னா ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரைஸ் சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 பார்ட் புதினா ரைஸ்லாம் செஞ்சுட்டு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தாமிச்சிங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் கூட மீதியே இருக்காது. சாதம் எல்லாமே காலியாகிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான 1 பார்ட் புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் டெய்லியும் சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த அரிசியில் கூட நீங்கள் இந்த சாதம் செய்யலாம். இப்போ இந்த அரிசியை வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசியை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் தேங்காவில் பாதி தேங்காவை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தேங்காவை அரைக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதிலேருந்து நம்ம தேங்காய் பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டரை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட், அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஜூஸ் ஃபில்டரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு அந்த தேங்காய் பாலை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காவை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா புழிஞ்சோம் அப்படின்னா தேங்காய் பால் எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ இந்த தேங்காய் சக்கையை வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம தேங்காய் சக்கையை மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுக்கோம்ல, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பாலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்ல, அதே மாதிரி இப்போவும் இதில் இருக்கிற தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதிலேருந்து எடுக்கிற தேங்காய் சக்கையை வந்து தூக்கி போட்டுடாமல் இதில் வந்துட்டு நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா சட்னி செய்யறது கூட நீங்கள் இந்த தேங்காய் சக்கையை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கலாம். இப்போது இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, 2 பட்டை சேர்த்துக்கோங்க, 1 ஏலக்காய், 3-4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் எடுத்துக்கிற பச்சை மிளகாவில் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் 5 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெங்காயம் ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு, பச்சை மிளகாவுமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்ப்போம்ல, அதை விடவே கம்மியாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன்ல, 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் தண்ணி ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சேர்த்துட்டு நம்ம உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல, அப்போ உப்பு கரிக்கிற போல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் இதில் ரைஸ் போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சூடாகி கொதிச்சு வர விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் நார்மலாக சாதம் வடிக்க வச்சுருப்போம்ல, அந்த அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். அரிசியை குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கிளறி விடாமல் லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குழம்பு வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். குக்கர்லேருந்து 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அதுக்குள்ளே இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷும் பார்த்துடலாம். நம்ம பொதுவாக தேங்காய் பால் சாதத்துக்கு கிரேவி அப்படின்னா வறுவல் பொரியல்னு சொல்லிட்டு தான் சைட் டிஷ் வைப்போம். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த இனிப்பு கார சட்னியை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு தேங்காய் பால் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அண்ட் செய்யறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த லஞ்ச் காம்போ ரெசிபி என்னுடைய அத்தை சொல்லி கொடுத்த ரெசிபிங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் இது உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இனிப்பு கார சட்னி செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்க கூடாது, அப்படியே கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான அண்ட் சிம்பிளான இனிப்பு கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த இனிப்பு கார சட்னி சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றதே தெரியாது. இந்த சட்னியை தாளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இதை அப்படியே அரைச்சி இதை அப்படியே அந்த தேங்காய் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போயே கரண்டியை வச்சு கலரி விட்டுறாதீங்க. இப்போ நான் வீடியோக்காக தான் கொஞ்சம் லைட்டாக கலரி காமிக்கிறேன். சூடாக இருக்கும்போது சாதம் ஒன்றோட ஒன்று ஓட்டிகிட்டு இருக்க போல் இருக்கும். பட் சூடாக ஆறுனதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் சூடாக இருக்கும்போதே சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா சாதம் உடஞ்சி போயிடும், அப்புறம் நமக்கு குழஞ்சி போன போல் ஆகிடும். அவ்வளோதாங்க, குக்கரில் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரியான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாதத்துக்கும் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் அந்த இனிப்பு கார சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி கடை ஸ்டைலில் முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
எப்பவும் போல் பிரியாணிக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இப்போ அந்த அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா கையில் அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவிக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட பாஸ்மதி அரிசியோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கரெக்டாக எடுத்துருக்கேன். அரிசியை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை பாருங்கள் நல்லா கிளியராக தெரியுதில்ல, இந்த அளவுக்கு நல்லா அரிசியை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம். முட்டை பிரியாணி செய்யறதுக்கு முட்டையை வேக வச்சு மேலே இருக்க தோலை எடுத்துட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டையை கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையுமே கத்தியால் கட் பண்ணிக்கோங்க. எல்லா முட்டையுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முட்டைகளை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு குக்கரை நல்லா சூடு பண்ணிட்டு அதில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை எண்ணெயில் சேர்த்துட்டு இது கூட 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை ஒரு 4 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டையை வச்சு நிறைய விதமான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டையை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாலாம் கரிஞ்சு போயிடாமல் இருக்குங்க. முட்டையை ஒரு 4 நிமிஷத்துக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த முட்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. அடுத்து இந்த முட்டையை ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 4 கிராம்பை சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா, அதுக்கப்புறம் இப்போ சேர்த்துருக்கோம்ல ஸ்பைசஸ், இது ரெண்டுமே எண்ணெயில் தீய விட்டுறக்கூடாது. அப்படி தீஞ்சிருச்சு அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் அண்ட் அதோடைய ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் முட்டையை ஃப்ரை பண்ணும்போதும் சரி, இந்த ஸ்பைசஸாக எண்ணெயில் போட்டு பொரிய விடும்போதும் சரி, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 4 சின்ன சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. சப்போஸ் மீடியம் சைஸாக இருக்கிற வெங்காயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 1 வெங்காயம் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த வெங்காயத்தோட கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த வெங்காயத்தை கூட 3/4 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்து 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இது ரெண்டுத்தோட பச்சை வாசனையுமே போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூள், கரம் மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பான தயிர்லாம் சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் மைல்டான புளிப்பு டேஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் தயிர் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அப்படி இல்லைனா தயிர் திரிஞ்சு போன போல ஆகிடும். அதனால் மசாலா கூட தயிரை சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்ப அப்படியே வதங்க விட்டுடலாம். 5 நிமிஷம் வதங்க விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவி டெக்ஸ்சருக்கு இருக்குது. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யறதுக்காக நான் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன்ல, அதுக்கு 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதாவது 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா புது பாஸ்மதி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அரிசி பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
மசாலா கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு கம்மியாக இருக்க போல் இருந்துச்சு. அதனால் திரும்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே பிரியாணிக்கெலாம் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற போல் இருக்கணும். அப்போ தான் அரிசி சேர்த்து வெந்து வரும்போது உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். உப்புலாம் சேர்த்து தண்ணியை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணி வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு சலசலன்னு கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கூட அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஜென்டிலாக ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சி போயிடும். இப்போது இந்த தண்ணியில் அரிசியை வேக விட்டுடலாம். அரிசி வெந்து அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் வரும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்குது. இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். முட்டையை குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினாவையும் மேலே சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்குள்ளவே வந்துட்டு விசில் வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் விசில் வரலாம் அப்படின்னா கூட ஓகே தாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆனதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ஏர் எல்லாமே வெளியே வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணதுமே பிரியாணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோடைய கலர் அண்ட் டெக்ஸ்சர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அண்ட் சேம் டைம் குழஞ்சிடாமல் நல்லா உதிரியாகவும் இருக்கும். அதே போல் குக்கரில் கொஞ்சம் கூட பிரியாணி அடி பிடிக்கவே இல்லை. அந்த வாசனையுமே வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே செஞ்சு பாருங்கள். ரியலி உங்களுக்குமே ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.